இலங்கை அதிபர் தேர்தலில் அந்நாட்டின் தமிழ் கட்சிகளின் பொது வேட்பாளராக பாக்கியசெல்வம் அரியநேத்திரன் அறிவிக்கப்பட்டுள்ளார். தமிழ் தேசிய பொது கூட்டமைப்பு அதிகாரப்பூர்வமாக இந்த அறிவிப்பை வெளியிட்டது. செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் தற்போதைய இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, அவரது மகன் உள்ளிட்டோர் களம் காண்கின்றனர். இலங்கை அதிபர் தேர்தலில் போட்டியிடும் தமிழர் வேட்பாளர் அரியநேத்திரனுடன் எமது சிறப்பு செய்தியாளர் ஹரிஹரன் தொலைபேசி மூலம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது கேட்கலாம். தேர்தலில் அதிபர் வேட்பாளரா தமிழ் கட்சிகள் சார்பா நீங்க களமிறங்குறீங்க. இந்த முடிவுக்கான காரணம் என்ன? இந்த அதிபர் தேர்தலில் என்ன சாதிக்க நினைக்கிறீங்க? உண்மையிலே அந்த இலங்கை ஜனாதிபதி அதிபர் தேர்தலில் சாதிக்க போகிறது வந்து, அதாவது பதவிக்கு வரப்போவர் வந்து ஒரு பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த ஒரு நபர், அதாவது சிங்கள வேட்பாளராக இருக்கக்கூடிய ஒருவர் தான் வருவார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த தேர்தலில் பொது மக்கள், அதாவது தமிழ் தேசியத்தை நேசிக்கின்றவர்கள், தமிழ் மக்கள் ஒரு செய்தியை இலங்கை அரசாங்கத்துக்கும் சர்வதேசத்துக்கும் இந்தியா போன்ற அயல் நாடுகளுக்கும் காட்ட வேண்டி இருக்கின்றது என்றால், எங்களுக்கான தேவை, எங்களுக்கான உரிமை இன்னும் கிடைக்கவில்லை. ஆகவே நாங்கள் இன்னும் அந்த பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஜனாதிபதிகளை நாங்கள் ஆதரித்து ஏமாற்றி விட்டோம். இனி ஏமாற தயாரில்லை. ஆகவே எங்களுக்கான ஒரு தேவை இருக்கின்றது என்பதை இந்த வடகிழக்கு மக்கள் இணைந்து ஒரு குரலில் காட்டுவதற்கான ஒரு களமாக மாத்திரம் இந்த தேர்தலை பாவிக்கின்றார்கள். அதற்காகத்தான் என்னை வேட்பாளராக நிறுத்தி இருக்கின்றார்கள். அதுதான் உண்மை. இந்திய மக்கள், இந்திய தலைவர்கள், தமிழக மக்கள் தலைவர்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன? இந்திய அரசாங்கத்தை பொறுத்த, பாரத பிரதமரை பொறுத்த மட்டும் எங்களுக்கு மிகுந்த மரியாதை இருக்கின்றது. ஏனென்றால் விடுதலை போராட்டம் அகிம்சை ரீதியாக, ஆயுத ரீதியாக ஆரம்பிக்கப்பட்ட போதெல்லாம் அவர்களின் அழுத்தம் எங்களுக்கு இருந்தது. இணைந்த வடகிழக்கில் தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 1987ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் தேதி இலங்கை இந்திய ஒப்பந்தம் கூட செய்யப்பட்டது. ஆனால் 37 வருடங்களாக அது நிறைவேற்றப்படவில்லை. இந்திய அரசாங்கம் அழுத்தம் கொடுத்தாலும் அதை இலங்கை அரசாங்கம் கவனத்தில் எடுக்கவில்லை என்பது ஒரு விடயமாக இருக்கின்றது. அவர்களும் இதை உணர்ந்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். இன்னும் உணர வேண்டும். ஏன் நாங்கள் தமிழ் வேட்பாளர்களை போடுவதற்கு காரணம் கொண்டும் நாங்கள் இந்தியாவுக்கு எதிரானவர்களோ அல்லது இந்தியாவின் கொள்கைக்கு எதிரானவர்களோ அல்ல. எங்களின் தேவையை இன்னும் உறுதிப்படுத்தி பாரத நாடு, பாரத பிரதமர்கள், பாரத அரசாங்கம் செய்ய வேண்டும் என்பது, இந்த வடகிழக்கு ஒரு தீர்வு வர வேண்டும் என்பது அவர்கள் பல்வேறுபட்ட குரல்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள், பல்வேறுபட்ட பங்களிப்புகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த வேட்பாளர், இந்த தமிழ் பொது வேட்பாளர் விடயத்திலும் அவர்கள் ஒற்றுமையாக ஈழத்தில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு தெளிவூட்டக்கூடிய பிரச்சாரங்கள் அங்கிருந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும், அதே நேரத்தில் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் மக்களும் இந்த தேவையை நோக்கி, தேசிய கடமையை நோக்கி அவர்களும் இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவை தெரிவிப்பதற்கான அனைத்து பிரச்சாரங்களை யுக்திகளையும் அவர்களும் செய்ய வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.